நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மன ரீதியான பிரச்சனைகள் மூலமாக வந்த உடல் ஆரோக்கியத்தில் உள்ள ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாச்சும் தேவையில்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்குனாலும் ஸோ அதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது. இந்த மாதம் தான் கொஞ்சம் ரைட், ஓகே, நமக்கான பணம் இருக்குது, நம்ம தேவைக்கான பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை இயக்கிக் கொள்வதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய துலாம் ராசிக்கு அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதே போல் உங்களுடைய வேலையில் நிறைய மன அழுத்தங்கள், வேலையில் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எவ்வளவோ ஒர்க்குக்கு நேரம் ஒதுக்குறீங்க. ஸோ ஆனால் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து கூட அந்த வேலையில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க மாட்டேங்கி, அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது சரியாயிடும். நீங்கள் டிஸ்டர்பே ஆக தேவை. உண்மையாக கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தங்களை குறைக்க போகிறாங்க. நிம்மதியாக வேலை பார்க்க போகிறீங்க. சும்மா டிஸ்டர்ப் ஆகிட்டு இதை செய்வோமா அதை செய்வோமா, ஸோ இதை செய்கிறோமே இன்னும் மதிப்பு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த குழப்பத்தை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுருங்க. நீங்கள் நல்ல வேலை பார்க்குறீங்க, உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களை பாராட்ட போகிறாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவாங்கங்கிறது உண்மை. அதே போல் இந்த வீடு வாங்கணும் அல்லது வண்டி வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பதட்டத்தையும் ஏற்படுத்துது. கடன் வாங்கிட்டோம்னா மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அல்லது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறீங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், முடிஞ்சளவு கையில் இருக்க காசை வச்சு செயல்படுத்துங்க. அல்லது சற்று கவர்மெண்ட் சார்ந்த அல்லது அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களில் என்ன பண்ணலாம், நீங்கள் கடன் வாங்கி உங்களுடைய முயற்சியை தொடங்கலாம். அதே இது வேறு ஒருத்தவங்க செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு வீடு கட்ட போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வண்டி வாங்க போகிறாங்க, அதற்கு நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்து போடுவலாமா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா, அவங்களுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி ஏற்றுக்கலாமா அப்படி மட்டும் தயவுசெய்து யோசிக்க கூட செய்யாதீங்க. இந்த மாதம் நீங்கள் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்களோ, யாருக்கு அவங்க லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கான
நற்பலனை அவங்களுக்கு செய்துவிட்டு உங்களுக்கான தேவையில்லாத பிரச்சனை என்ன பண்ணுவீங்க, நீங்களே மாட்டிக்கிடுவீங்க. அப்போ அவங்க பணம் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டோன்னே பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் பணத்தை அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதுக்கிட்ட அதே போல் நீங்கள் யார்கிட்ட பேசுனாலும் சரி, யார்கிட்ட எந்த விஷயம் சொல்வதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். அவசரப்பட்டு உங்கள் மனசில் பட்டது போல் படப்படன்னு ஒப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஒரு மன அழுத்தம், தேவையில்லாத சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் கொடுத்த வாக்கு, நீங்கள் சொன்ன விஷயத்தில் பிடிச்சிக்குவாங்க. அப்போ நிதானமாக யோசித்து செய்யுங்க. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிப்பீங்க. உங்களுடைய படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஓகேவா? ஸோ கவனம் செலுத்தி நல்லா படித்தீங்கன்னா மதிப்பெண் அதிகமாக வாங்குவீங்க. கவனம் இல்லாமல் இருந்தால் சிறு தடுமாற்றம் வருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துரும். அதே போல் நான் சொன்ன விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் அப்போலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து ஏமாற்றத்தை நீக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களில் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 20-30%, மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வந்து வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே என்ன பண்ணலாம்,
நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.